ஹலோ ஹாய் வெல்கம் டு ஒன் பாட் வண்டர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய சேனலில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது இந்த சேனலில். ஸோ நம்ம பருப்பு பாயசம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு கப்பு பருப்பு, பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சு ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 glass தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அதிகமாக தண்ணி ஊற்ற மாட்டேன், ஏன்னா அது ஆல்ரெடி ஊறி இருக்குது இல்லைங்களா. ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சாரி, அந்த கிளிப்பிங் நான் எடுக்க மறந்துட்டேன். அது வந்து ஜாகரி வெல்லம் வந்து நல்லா மெல்ட் பண்ணி, அதுங்க பாருங்கள், நல்லா மெல்ட் பண்ணி இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். ஏன் நான் ஸ்ட்ரெயின் பண்ணுறேன்னா அதில் டஸ்ட்டு ஏதாச்சும் கல் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயினில் இதாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா அப்படியே ஊற்றிட்டோன்னாக்கா நம்மளுக்கு அந்த பாயசம் சாப்பிட வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி வாயிலேயே மண்ணாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கினேன். ஸோ இது கூடவே நான் 1 கப்பு தேங்காய் பால். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டு இதுக்கு தேங்காய் பால். இதனால தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ 1 கப்பு நான் தேங்காய் பால் எடுத்துக்கேன். நான் நிறைய தேங்காய் பால் எடுத்துருக்கேன். எதுக்குன்னா என் பசங்க நல்லா குடிக்குவாங்க, அதனால தான். ஸோ கொஞ்சம் திக்காக கட்டியாக இருந்துச்சுன்னா அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் பால் ஊற்றி நான் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்னு நெய், அப்புறமா கேஷ்யூ கொஞ்சமாக சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனனும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாயசத்தில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு பருப்பு பாயசம் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் யாருக்கு பாயசம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர்.